இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சபுமல்கந்த தோட்டத்தில் உள்ள ஊழியர்களை ஏற்றி சென்ற டிராக்டரை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 8 பேர் கரவிலநெல்ல வைத்தியசாலையிலும் 3 பேர் அபிசாவெல்ல வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். மேக்கனுக்கு வேலை கூட்டு போவாங்க, டிராக்டர் இல்லை, எல்லாம் ஏறி வந்தோம். இப்போ குப்பை காலண்டி எல்லாம் பேரெல்லாம் ஏற்றி ஆகிட்டோம். அதுக்கு தான் ஸ்கூலுக்கு போனாங்க. எங்களை டிராக்டரை தான் எந்த நாளும் கூட்டி போவாங்க, எந்த பள்ளம் போயிருந்தாலும் சரி டிராக்டரை தான் கூட்டி போவாங்க. விபத்தில் காயமடைந்த ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெஹியோவிட்ட போலீசார் தெரிவித்தனர். டிராக்டரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெஹியோவிட்ட போலீசார் மேற்கொள்கின்றனர். இன்று காலை 5:30க்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. திஸ்ஸமஹாராம பகுதியில் இருந்து ஓகந்தவிற்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றி சென்ற தனியார் பஸ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதியே உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 13 பெண்கள், 3 சிறுவர்கள் அடங்குகின்றனர். கவனஈனமே விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர்.